இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்சோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சு, செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு இல்லாமல் பிளேயிங் 11 எப்படி வச்சுருந்தாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனிங் கில், ரோஹித் அதுக்கப்புறம் பண்ணாங்க. 1 டவுன் கோலி, 2 டவுன் வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், சிவன் துபே, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், முகமது சிராஜ் 3 பவுலர் வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு 3 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர், ஒரு ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஒரு லெக் ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ ஒரு கம்ப்ளீட் டீமாக தான் இந்தியா வந்து இன்றைக்கி இறங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 230 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கிய ரீசனாக இருந்தது வல்லரகே, ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ இந்த வல்லரகே எல்லா டைமும் இந்தியா யங்ஸ்டர் நல்லா பவுலிங்கும் பண்ணுறாரு, பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ செம்ம யங்ஸ்டராக ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வாங்க பவுலர்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ பவுலிங்கில் யார் நல்லா போட்டிருக்காங்களாம், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்து எக்கனாமிக்கெலாம் நல்லா போட்டிருந்தாரு. பிக் ஆஃப் த பவுலர்னால் இவர் தான் சொல்லலாம். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் அவரும் நல்லா ஸ்பெல் போட்டிருந்தார். ஸோ மற்றவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஒரு நல்லா ஸ்பெல் போட்டிருந்தார், எக்கனாமிக்கலாக ஸ்பெல் போட்டிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் அவருக்கும் சான்ஸ் கிடச்சிது, நிறைய பால்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய ஓவர்ஸ். அதுக்கப்புறம் சிவன் டோபிக்கு 4 ஓவர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அவரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் சிவன் கில்லுக்கு பவுலிங் சான்ஸ் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க, அவருக்கும் பர்ஃபார்ம் பண்ணார். ஆனாலும் போட்டு அடிச்சிட்டாங்க, 14 ரன் கொடுத்துருந்தார் ஓவரில். ஸோ இப்போ வாங்க செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் கில் 16 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ரோஹித் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு ஸ்டேபிளாக இருந்தார். அதுக்கப்புறம் கோலி வந்தார். கோலி வந்து ஒரு 24 ரன் அடித்து அவரும் அவுட்டு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 23 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் டாப் ஆர்டர்ஸ் மற்றும் மிடில் ஆர்டர்ஸ்லாம் எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. வாஷிங்டன்லும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் மற்றும் கேஎல் ராகுலுக்குள்ள நல்லா பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் அகேன்ஸ்டாக 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு 2 பேரும் 30 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் சிவன் துபே எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸை கேமில் கொண்டு போயிருந்தார். ஸோ அப்பயும் மேட்ச் வந்து டையில் முடிஞ்சுது. கடைசியில் வந்து 8 விக்கெட் இருந்த நிலைமையில் 1 ரன் அடிக்கிற இதில் சிவன் துபே அவுட் ஆனார். அதுக்கு அடுத்த இதுலேயே வந்துட்டு இவரும் ஹர்தீப் சிங்கும் வந்துட்டு அவரும் ஒரு சிங்கிள் தட்டாமல் எல்பி ஆகிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஓடியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஓவர்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு முக்கியமான மேட்ச்னா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க சூப்பர் ஓவர். ஸோ மேட்ச் டை, அவ்வளோதான் கேமும் முடிஞ்சுது. ஸோ ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் இதை வந்து டையில் முடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் 2 இதை என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முச்சுட்டியில் தான். பை கைஸ்.